மதுரை சித்திரை பெருவிழா 2026 பாண்டிய தேசமே விழா கோலம் பூண்டது. எப்படி இருக்கிறது? விழா கோலம் கொண்டுள்ளது. பட்டாபிஷேகம் ஆரம்பிக்க போகிறது. பார்வதி தேவியின் வடிவமாக போற்றப்படும் திரு கோட்டத்து ஆளுடை நாச்சியார் அபிஷேகவள்ளி, கற்பூரவள்ளி, மரகதவள்ளி, சுந்தரவள்ளி, அபிராமவள்ளி, கயற்கண் குமாரி, குமரி துறையவள் கோமகள், பாண்டி பிராட்டி, பாண்டிய ராசகுமாரி, மாணிக்கவள்ளி, மதுராபுரி தலைவி, முதுமலை திருவழுதி திருமகள் என பல பெயர்களில் அழைக்கப்படும் என்னை இதெல்லாம் சொல்லும்போது அப்படி ஒரு சந்தோஷம். மலையத்துவச பாண்டியன், காஞ்சனமாலை ஆகியோரின் தவப்புதல்வி, செல்ல மகள், தடாதகை நாச்சியார் ஆலயத்தின் 6 கால மண்டபத்தில் இன்று இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 26/4/2026 இன்று இரவு 7:05 மணிக்கு மேல் 7:29 மணிக்குள் விருச்சக லக்கணத்தில் பாண்டிய தேசத்தின் பேரரசியாக மகுடம் சூட உள்ளார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு பாருங்க. நம்ம சொல்லும் போதே, அத்தனை பெயர் கொண்டு அழைக்கும் போதே அம்மா நம்ம முன்னாடி காட்சி தந்துட்டாங்க. அந்த கிரீடத்தை பத்தி சொல்லி தானே ஆகணும். பாண்டிய தேசத்தின் பேரரசிக்கு வரலாற்று சிறப்பு மிக்க விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அரசவை. கிருஷ்ணதேவராயர்னு அப்படி ஒரு ஹாப்பிங்க. கிருஷ்ணகிரியை ஆண்ட, அதாவது விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில் அமைச்சராக இருந்த அப்பாஜி ராயர், அவரோட ஹிஸ்டரியிலேயே ரொம்ப தெனாலிராமனுக்கு அடுத்து ரொம்ப 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 பிடிச்ச நபர் சாளுவத்திம்மரசு. சாளுவத்திம்மரசு வழங்கிய விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் பதித்த ராயர் வைர கிரீடத்தை மீனாட்சி அம்மனுக்கு பேரரசியாக பதவி ஏற்கும் தருணத்தில் மகுடமாக சூடுவர். அந்த வைர கிரீடம் யாரு கொடுத்ததுன்னு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷம். சாளுவத்திம்மரசு அப்பாஜி ராயர். அப்பாஜி ராயர் ரொம்ப 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 பிடிச்ச அந்த நேர்மையான ஒருத்தர். ஹம்பி நகரத்து மன்னரான ராயர் வம்சத்தை சேர்ந்தவர்களால் வழங்கப்பட்டதால் இது ராயர் கிரீடம் என பெயர் பெற்றது. அடுத்ததா செங்கோல் கொடுத்தல். திருக்கோயிலின் தற்கால அறங்காவலர் குழு தலைவராக இருப்பவர்கள் மீனாட்சி அம்மனிடம் இருந்து வைரங்கள் பதித்த செங்கோலை பெற்று சகல விருதுகளுடன் சாமி சன்னதி 2ஆம் பிரகாரம் சுற்றி வந்து மீண்டும் அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கருத்தில் சவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க செங்கோலை சமர்ப்பிப்பார்கள். எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. அந்த செங்கோலை வேத மந்திரங்கள் முழங்க அம்மா கையில கொடுக்கும் போது அப்படி ஒரு ஆனந்தமான நிகழ்வு. அதன் பிறகு வெள்ளி சிம்மாசனத்தில் அமர்ந்து பேரரசி தடாதகை நாச்சியார் நகர்வலம் வருவாங்க. இந்த பேரழக பார்க்கறதுக்கு நாம புண்ணியம் பண்ணிருக்கோம். காண கண்கோடி வேணுங்க. அம்மையப்பனே, நீங்கள் மனிதர்களாக வாழ்ந்து 64 திருவிளையாடல்கள் நிகழ்த்திய இந்த புண்ணிய பூமியில் நாங்கள் பிறந்து உன் திருவடியில் வாழ்வது எவ்வளவு மகா பெரிய பாக்கியம். ஆமாதானே? அந்த மதுரை மாநகரத்தில் வாழ்வதும் சரி, அந்த கோயிலுக்கு சென்று பார்ப்பதும் சரி, நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்.